ஹாய் ஹலோ வெல்கம் டு தேடை ரிப்போர்ட்ஸ். இப்ப நம்ம பார்க்க போறது என் பெயர் சூர்யா என் வீடு இந்தியா தமிழ் படத்தினுடைய திரை விமர்சனத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்கிறது வக்கந்தம் வம்சி. இந்த படத்துல அல்லு அர்ஜுன், அர்ஜுன் சார்ஜா, ஆர் சரத்குமார் மற்றும் அனு இம்மானுவேல்னு எல்லோருமே முக்கியமான ரோல்ல சிறப்பா பண்ணியிருக்கிறாங்க. அல்லு அர்ஜுன் சூர்யாவா நடிச்சிருக்கிறாரு. பொம்மன் இரானி கொலோனிக்கல் சஞ்சய் ஸ்ரீவத்சவா நடிச்சிருக்கிறாருங்க. சரத்குமார் சாலான்ற வில்லனா நடிச்சிருக்கிறாரு. அண்ட் அர்ஜுன் டாக்டர் ராமகிருஷ்ணன் ராஜுவா நடிச்சிருக்கிறாரு. வாங்க இப்போ இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். படத்தினுடைய கதாநாயகன் சூர்யா ஒரு கோபக்காரரான ஆர்மி சோல்ஜர். இவரு ரேஷாக டிசிஷன் எடுக்கிறனால இவருக்கு வேலையே போயிடுற மாதிரி ஆயிருதுங்க. இப்போதான் ஹீரோவுடைய காட்ஃபாதர் கொலனல் சஞ்சய் ஸ்ரீவத்சவ் கிட்ட கெஞ்சி இவருக்கு வேலை போகாத மாதிரி பார்த்துக்கிறாரு. இப்போ கொலனல் ஒரு கண்டிஷன் வைக்கிறாரு. அது என்னன்னா, ஒரு ஃபேமஸான சைக்காலஜிஸ்ட் டாக்டர் ராமகிருஷ்ணன் ராஜு கிட்ட நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கினா மட்டுமே மறுபடியும் உன்னை வேலைக்கு சேர்த்துப்பேன்னு சொல்லிடுறாரு. இப்போ என்னடான்னா, ஆல்ரெடி ஹீரோவுக்கும் அண்ட் சைக்காலஜிஸ்டுக்கும் ஒரு பாஸ்ட் இருக்குங்க. ஸோ கடைசியில் அது என்னதான் ஆச்சு அப்படிங்கிறதான் படத்தினுடைய மீதி கதையாக அமைஞ்சிருக்கு. இந்த 3 மணி நேர படத்தில் நிறைய விஷயம் இருக்கு. எதை பிடிக்கிறது எதை விடுறதுன்னு தெரியாமல் இருக்கும். அதாவது இதில் பார்ட்டியசிசம், லவ் ட்ராக், ஃபேமிலி ட்ராமா மற்றும் ஆம்பிட்டியஸ் மேன், அப்புறம் வில்லனை ட்ராக் பண்ணுறதுன்னு நிறையவே இருக்குங்க. இந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே அழகாக கோர்த்து நல்லா கலர்ஃபுல்லாக செமையாக கொரியோகிராஃப் பண்ணி சாங்ஸ் எல்லாமே ரொம்ப எக்ஸலண்ட்டாக எடுத்துருக்கிறான்னு தான் நம்ம சொல்லணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த படத்தில் நிறைய தீம் இருக்கிறதுனால எதை எடுக்கிறதுன்னு தெரியாமல் இருக்கும். இந்த படத்தில் வரக்கூடிய ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஹீரோவுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கும். ஆனால் கடைசியில் அது கரெக்டுன்னு தான் நிற்பார். அனு இம்மானுவேல் தான் ஹீரோயினாக இருக்கிறாங்க. இவங்களுக்கு ஹீரோவுடைய எல்லா பிஹேவியரையும் தாங்கிப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் கடைசி வரைக்கும் தனியாக நிற்கிறது நம்ம அல்லு அர்ஜுன் மட்டும்தாங்க. அல்லு அர்ஜுன் தான் சூர்யாவாக நடிச்சிருக்கிறாரு. இவருக்கு கோபம் எக்கச்சக்கமாக வரும். அதனால் சின்ன வயசுலேயே வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாரு. இப்போ இவர் 7 வருஷமாக ஆர்மி சோல்ஜராக இருப்பாருங்க. அவருடைய ஆம்பிஷனை பார்த்தோம் அப்படின்னா பார்டரில் போய் சர்வ் பண்ணணும் அப்படின்னு தான் நினைப்பாரு. இவர் சிகரெட் பிடிப்பார், இஷ்டத்துக்கு கொல்லுவார். ஆனாலும் தான் எல்லாமே கரெக்ட் அப்படின்ன மாதிரி தான் இவருடைய கேரக்டரில் நிறைய தப்பே இருந்தாலும் தான் செய்கிறது ரொம்ப கரெக்ட் அப்படின்ன மாதிரி ஒரு கேரக்டராக தான் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாருங்க. இந்த படத்தை பார்க்குற ஆடியன்ஸுக்கு எப்படி சூர்யா ஒரு கோவக்கார பர்சனாக இருந்து கடைசியில் ரொம்ப டிசிப்ளினடாக மாறுறாரு நம்ம பார்க்கலான்னு பார்த்தா அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. என்னதான் சைக்காலஜிஸ்ட் சொன்ன மாதிரி கோபத்தை குறைச்சிட்டு இருந்தாலும் கடைசியில் அவர் பண்ணுறது தான் கரெக்டுன்னு ஜஸ்டிஃபை பண்ணி அந்த பாயிண்ட்லேயே ஸ்ட்ராங்காக நிற்கிறாரு. இந்த படம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபர்ஸ்டில் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாலும் போக போக அந்த ஃபீலிங் அப்படியே போயிடுதுங்க. ஒரு சோல்ஜர் எப்படி அவருடைய கோவத்தை கண்ட்ரோல் பண்ணி அவருடைய கோலை எப்படி அச்சீவ் பண்ணுறாருன்றது நல்லா தான் இருக்குது. ஒரு சில சீன்ஸில் மட்டும் எடுத்துட்டோம் அப்படின்னா டீட்டெயில்ஸுக்கு அட்டென்ஷன் கொடுத்துருக்கிறது நல்லா இருக்குது. ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா எப்பெல்லாம் சூர்யாவுக்கு கோபம் வருதோ அண்ட் அவரோட பைக்கில் இருக்கக்கூடிய ரியர் வியூ மிரரை திருப்பி வைக்கும் போதெல்லாம் அவரை பார்த்துக்க முடியல. ஏன்னா அவருடைய கேரக்டரை இழந்துட்டாருன்ற ஒரு கவலை தான் இருக்கு. இந்த மாதிரி இடத்துல எல்லாம் பிஜிஎம் வர்றதும் ரொம்ப செமையாக தாங்க இருக்கு. இந்த படத்தில் ரொம்ப ரேண்டமான பேட்ரியாட்டிக், ரொமான்டிக் அண்டு சென்டிமெண்டல் மொமெண்ட்ஸ்னு இருந்தாலும் ஒரு முழு கதையாக எடுத்துட்டு வர முடியலன்னு தான் சொல்லணும். இந்த படத்தில் பொம்மன் இரானி, ராவ் ரமேஷ், வெண்ணிலா கிஷோர், பிரதீப் ராவட் அண்ட் ஈவன் சரத்குமார் எல்லோரையும் வேஸ்ட் பண்ணிட்ட மாதிரி தான் இருக்கு. இந்த படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபர் ராஜீவ் ரவி தான். இவர் ஆல்ரெடி தேவ் டி அண்ட் முக்கா பஜ் படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கிறாருங்க. இவருக்கு பெருசாக இந்த படத்தில் ஸ்கோப் இல்லை. இந்த படத்தில் சாய்னிகா ஒரு பாட்டு வரும்.
அதுல தான் நல்லா எடுத்திருக்கிறாருன்னு சொல்லணும். அல்லு அர்ஜுன் அண்ட் அர்ஜுன் 2 பேருமே இந்த படத்துல செமையா பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்தினுடைய மியூசிக் விஷால் அண்ட் சேகர்ஸ். சாங்ஸா இருக்கட்டும், பிஜிஎம்மா இருக்கட்டும் 2மே நல்லா பண்ணியிருக்கிறாங்க. கடைசியில இந்த படத்த பார்த்துட்டு வெளியில வரக்கூடிய ஆடியன்ஸுக்கு லவ்வர் ஆல்சோ ஃபைட்டர் ஆல்சோ அப்படிங்கிற சாங்ஸுடைய டான்ஸ் தான் மைண்ட்ல நிக்குங்க. இந்த படம் அல்லு அர்ஜுன் ஃபேன்ஸ் பார்க்கலாம். மத்தவங்க கொஞ்சம் உஷாரா தான் இருந்து இந்த படத்த பார்க்கணும். மொத்தத்துல இது ஒரு என்டர்டெயின்மென்ட் மூவியா தான் எடுத்திருக்கிறாரு இயக்குனர். இந்த மாதிரி சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தி தேடை ரிப்போர்ட்ஸை பாருங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.